தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா, இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை. அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள். அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது, எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள். தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள். அது கட்டாயம் நடந்தாக வேண்டும், ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும். எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை. இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா, இந்த மண்ணின் குடிமகன் தானா, இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம். CAA என்று ஒரு சட்டம் வந்தது. கொரோனா டைமில் நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது, சிதைந்து போனது. அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. சட்டங்கள் நிறைவேறிவிட்டன. அந்த CAA என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் தேசிய பேரேடு, இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம். இதை நாம் அனைவரும், அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளுள் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பது என்கிற பெயரில் அயல் நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம். குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது. தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் எடுத்துக்கிட்டா ஈழத்தமிழர்கள் மட்டும்தான். ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் பங்களாதேஷில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் சீனா போன்ற அண்டை மாநில நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தங்குகிறார்கள். பாகிஸ்தானில் இருந்தும் பஞ்சாப், குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும், பங்களாதேசிகளை வெளியேற்ற வேண்டும், சீனர்களை வெளியேற்ற வேண்டும், அல்லது அவர்களுக்கான குடி உரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும். இது அவர்களுடைய நோக்கம். இதில் நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை. இப்படி செய்வதை நாம் தவறு என்றும் சொல்லவில்லை. ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது? யார் எங்கே வந்து குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் குடியிருக்கிற மனைக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் வசிக்கிற பகுதியிலே மின் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை. அவர்கள் வசிக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட
பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட, நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை. எனவே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும், வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும். எனவே நீ இந்த நடவடிக்கையில், எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பழைய ஓட்டர் ஐடி செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது. அது அரசாங்கத்தை நீ போய் குடியேறினா உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அது கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தன் குடியிருக்கிறான், ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான்னா அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. இது புறம்போக்கு இடம், இதுல நீ வீடு கட்டி இருக்கிற, உனக்கு நான் மின் இணைப்பு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது. இது புறம்போக்கு இடம், நீ ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிற, உன்னை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் வெக்கேட் பண்ணுவோம், வெளியேற்றுவோம், அதனால உனக்கு குடிநீர் இணைப்பு தர முடியாது, ரேஷன் கார்டு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது. தந்துதான் ஆக வேண்டும். எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார் அட்டைகளை, ரேஷன் அட்டைகளை, வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இதை வைத்து எங்களால் குடியுரிமையை, நீங்கள் இந்த மண்ணின் குடிமகன்தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது, யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம். சரி, இதை செய். எதை வைத்து செய்ய வேண்டும்? இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம்? அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும், தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை.